உப்பு மாங்காய் சாப்பிட்றீங்களா? எனக்கு கூட செம்ம டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ராமுவும் சோமுவும் வந்தது பிறகு சாப்பிடலாம். சரி, ஓகே. ராமுக்கு என்ன ஆச்சு? அவன் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டானா? அவங்க அப்பா அவனை வேலைக்கு விட்டுட்டாரு. இனிமே அவன் ஸ்கூலுக்கு வரமாட்டான். நம்ம கிளாஸ்லயே அவன் நல்லாதான் படிப்பான். அப்புறம் ஏன் அவனை வேலைக்கு விட்டாங்க? அவங்க அப்பா மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டாங்கல்ல, அதுலேருந்து அவங்களால வேலையே செய்ய முடியல. அதனால்தான் அவனை வேலைக்கு வச்சிருக்காங்க. பாவம் ராமு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அச்சோ, பிள்ளை ஏன் சோகமா இருக்கீங்க? ஐயோ பாவம், நீ கவலைப்படாத, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏங்க, மளிகை சாமான் மட்டும்தான் இருக்கு, ஃப்ரூட்ஸ் ஒன்னும் வாங்கிட்டு வரலையா? நம்ம ஊர்ல தான் ஃப்ரூட்ஸ் கடை கிடையாது. நான் பக்கத்து ஊர்ல போய் பார்த்தேன், அங்கேயே இல்ல. பக்கத்து ஊரு ஒரு பெரிய ஜங்ஷன் தானே, அங்க கூட ஒரு பழக்கடை இல்லையா? ஆமா, ஆனா இந்த ஊர்ல மட்டும் ஒரு பழக்கடை வச்சா நல்லா போகும். எனக்கு ஒரு ஐடியா, நீ ஏன் உன் ஃப்ரெண்டோட அப்பாவை பழக்கடை தொடங்க சொல்லக்கூடாது? நல்ல ஐடியா. நான் அவங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கறேன். ஆனா அவங்க கிட்ட தான் காசு கிடையாதே. அதை பத்தி கவலை வேண்டாம், நான் பணம் கொடுக்கறேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்தா போதும். தேங்க்ஸ் பா. நான் நாளைக்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அவங்க அப்பா கிட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. ராமு எப்ப வருவான்? அவனுக்கு 4 மணி தான் வேலை முடியும். அதோ ராமு வரான். பழக்கடை நடத்துற அளவுக்கு எங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் ஏன் ஸ்கூலை நிறுத்திட்டு வேலைக்கு போக போறேன்? பணத்தை பத்தின கவலைய விடு, அது எங்க அப்பா பாத்துப்பாரு. நீ முதல்ல வா, உங்க அப்பா கிட்ட பேசலாம். ஆமாண்டா ராமு, எனக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. வா வீட்டுக்கு போலாம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உங்க அப்பாவுக்கு வீண் சிரமம். சேச்சே, அப்படி நினைக்காதீங்க. எப்படியோ நீங்க காசு திருப்பி தான் கொடுக்க போறீங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க. நான் நாளைக்கே வந்து உங்க அப்பாவை பார்க்கறேன். ஆனா இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். ராமு, பின்னாடி போய் எல்லாருக்கும் கொய்யாக்கா பறிச்சு கொடு, நான் சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்றேன். சரிம்மா, வாங்கடா எல்லாரும். ஐயா, வியாபாரம் எப்படி போகுது? எதிர்பார்த்தவளும் ஒன்றும் இல்ல. ஜனங்க சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். இப்படி கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தா யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஊர்ல தான் நிறைய விவசாயிங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட பேசி வாங்கி குமிச்சு வைங்க, அப்பதான் கஸ்டமர் வருவாங்க. சரிங்க, நான் இன்னிக்கே எல்லா விவசாயிகிட்டையும் போய் பேசுறேன். நாளைக்கு வந்து பாருங்க, கடை வேற மாதிரி இருக்கும். நான் இயற்கை முறையில தான் விவசாயம் பண்றேன். நிறைய காய் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லையே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வித்த பிறகு காசு கொடுங்க போதும். ரொம்ப நன்றிங்க. அப்போ சரி, இப்போ நான் கிளம்புறேன். இனி அன்னாசி பழ தோட்டத்துக்கு போகணும். சரி, தைரியமா போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இது எல்லாமே நம்ம தோட்டம் தான், காசு எல்லாம் மெதுவா கொடுத்தா போதும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க. கண்ணப்பா, நாளைக்கு இவங்க கடைக்கு ஒரு 500 அன்னாசி பழம் கொண்டு இறக்கு. சரி முதலாளி. சரிங்க, நாளைக்கு கண்டிப்பா வந்துடும். நல்லதுங்க. அப்போ நான் கிளம்புறேன். வாங்க சார், வாங்க. மல்கோவா மாம்பழம் சாப்பிட்டு பாருங்க, துள்ளாத மனமும் துள்ளும். சார் வாங்க சார். உங்க கடையில திராட்சை நல்லா இருக்குமா? இது நம்ம ஊர்லயே விளைச்சது சார். இந்த வசீகரமான திராட்சைய உங்க மனைவிக்கு கொடுங்க, அவங்க சாப்பிட்டா குஷி ஆயிடுவாங்க. சரி, ஒரு 2 கிலோ போடுங்க. இந்த ஆளு நல்லா பேசுறாருல்ல. என்ன இது, விஜய் படமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இவர் விஜய் ரசிகரோ? நல்லா பேசுறீங்க அண்ணா, அதனாலேயே எனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு தோணுது உங்ககிட்ட. இதை எடுத்துக்கங்க சார். இந்த கோயம்புத்தூர் மாப்பிள அன்னாசிய பிரியமுடன் உங்க காதலி கிட்ட கொடுங்க. அப்புறம் பாருங்க காதலுக்கு மரியாதை எப்படி இருக்கும்னு. அது சரி, இந்த அன்னாசி கூட உங்கள மாதிரியே இனிப்பா வசீகரமா இருக்குமா? சும்மா கில்லி மாதிரி இருக்கும் சார். என்கிட்ட ஒன்ஸ் மோர் கேட்க வருவேங்க. சரி, ஒரு 3 பீஸ் கொடுங்க பார்க்கலாம். ஓகே சார். வாங்க சார், கடையெல்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது சார். மக்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வந்து வாங்குறாங்க. இதோ உங்க காசை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன் சார். அதெல்லாம் இருக்கட்டும்யா, நீங்க உங்க மத்த பிரச்சனை எல்லாம் முடிங்க, நமக்கு பிறகு பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். ஏம்மா கண்ணு, நாளையிலேருந்து உன் ஃப்ரெண்டு உன் கூடயே ஸ்கூலுக்கு வருவான் என்ன? தேங்க்ஸ் அப்பா. யாரையா இவங்கெல்லாம் காலையிலேருந்து இங்கேயே சுத்திட்டு இருக்காங்க? இந்த இடத்துல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வரப்போகுது, அது சம்பந்தமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்போ சூப்பர் மார்க்கெட்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே விற்பாங்களா? அதுதான் மெயின். இந்த ஏரியால பெருசா ஃப்ரூட்ஸ் கடை இல்லைல்ல, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் தான் வைக்க போறாங்க. அப்படியா? என்னாச்சுங்க, கடையில கூட்டமே இல்ல?
என்ன சொல்றதுங்க, இந்த சூப்பர் மார்க்கெட் வந்ததுலேருந்து என் கடையில சுத்தமா வியாபாரமே நின்னு போயிடுச்சு. சரி சரி, முதல்ல கஸ்டமரை கவனிங்க. வாங்கய்யா, என்ன வேணும்? ஒரு 2 கிலோ மாம்பழம் போடுங்க. ஏங்க, நாம இங்க வாங்க வேண்டாம், நாம சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கலாம். இங்க புவர் ஹைஜீன். ஏம்மா, இங்க கிலோ 60 ரூபா தானே? இதை விட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்ல 200 ரூபா கொடுத்து வாங்குவீங்களா? என்னம்மா இது? சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற பழத்துல ஈ ஆடாது, கொசு மைக்காது, 10 நாள் ஆனா கூட கெட்டு போகாது. இங்க பாருங்க. இது இயற்கை முறையில விளைந்த பழங்கள் 2-3 நாளையில கெட்டு போகத்தான் செய்யும். கேவலம் ஈ எறும்புக்கே பிடிக்காத பழங்களை தான் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏங்க, இவங்க கிட்ட போய் வளவளன்னு பேச்சு. இங்க கூட்டம் வேற அதிகமா இருக்கு. சீக்கிரமா போய் ஒரு ட்ராலி எடுங்க. இந்த பழங்கள் எல்லாம் பாருங்க, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இத விட்டுட்டு அந்த குப்பையில போய் பொறுக்க போறீங்க? ஏண்டி, இவ்வளவு பழங்கள் இருக்கு, உனக்கு ஏதாவது வாசம் தெரியுதா? அந்த கடைக்கு முன்னாடி எவ்வளவு வாசமா இருந்தது, இதுல இருந்தே தெரியல அதோட அருமை. போய் 2 கிலோ மாம்பழத்தை எடுங்க. உன்னை திருத்தவே முடியாது. நல்ல பொருளுக்கு மரியாதை இல்ல, மக்களோட அறியாமை தான் காரணம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதுங்க, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். இனி நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒண்ணுமே தோணலையே. நீங்க ஏன் லோன் போட்டு ஒரு வண்டி எடுக்கக்கூடாது? வண்டியை பழக்கடையா மாத்திரலாம். நாளைக்கு வீட்டில் வந்து பாருங்க, ஒரு பேங்க் மேனேஜரை மீட் பண்ண போலாம். ரொம்ப நன்றி ஐயா. ராமு, ஏன் லேட்? நான் ஃப்ரூட் எல்லாம் வண்டியில ஏத்துறதுக்கு அப்பாக்கு ஹெல்ப் பண்ணேன், அதனால தான் லேட்டு. இனி உங்க லைஃப்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்கம்மா வாங்க, உங்க வீடு தேடி உடலுக்கு சத்துக்களை தரக்கூடிய தரமான ருசியான பழங்களை விற்பனை செய்கிறோம். வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பாருங்க, ஆப்பிள், ஆரஞ்சு. வாங்க சார் வாங்க, மல்கோவா மாம்பழம் சாப்பிட்டு பாருங்க, துள்ளாத மனமும் துள்ளும். சார் வாங்க சார்.